ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா மட்டன் கறி ஆனம் முஸ்லீம் ஸ்டைலில் 300 கிராம் கறி எடுத்திருக்கேன் கழுவி. அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது வீட்டிலே அரைச்ச கறி மசாலா ஒரு 4 கரண்டி போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு மசாலாவுக்கு உப்பு. தயிர் 100 கிராம் இருக்கும். 2 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இதை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. கறி மசாலாவோட நல்லா சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி முன்னாடியே பண்ணி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி ஆனத்துக்கும் நல்ல கலர் கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் குக்கர் ஏற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதும் அதில் நெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, ஏலக்காய், பட்டை கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். இது பிரியாணி இலை, ரம்ப இலை சொல்லுவாங்க, அது 2 போட்டிருக்கேன். கருவேப்பிலை முழுசாக காம்போடு போடணும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 8 சின்ன வெங்காயம் இருக்கும். 8லேருந்து ஒரு 15 இருக்கும். போதுமான ஆயில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கேன், அது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இது அப்படியே வதங்கட்டும். இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலேயே சில்லி பவுடர் சேர்க்கும் போது கறி குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச கறி மசாலா இதோட போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதோட புதினா ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் கறி குழம்புக்கு போட்டால். நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் அந்த மசாலா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கரியானத்துக்கு தேவையான தண்ணி அளவு ஊற்றிக்கலாம்.
நான் இப்போ ஒரு அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன். முன்னாடி சேர்த்தது ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி இருக்கும். இது இப்போ விசிலுக்கு விட்டுருவோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விடுங்க. இப்போ கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 பத்தை தேங்காய், ஒரு 4-5 முந்திரி, ஒரு 6 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்ததும் கறியானம் நல்லா வந்திருக்கு. இந்த கலர் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே சில்லி பவுடர் போட்டால் தான் இந்த கலர் கிடைக்கும். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு விசில் விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் வேகிறதுக்கு ஒரு விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கறியானம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி கறியானம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலோ ஃபங்க்ஷன் டைம்லும் செஞ்சிங்கன்னா நல்லா விரும்பி அதோடு சேர்த்து வீட்டில் பருப்பு கத்திரிக்காவும் செஞ்சுருப்போம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.